வணக்கம் மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 11 கரிம வேதியியலின் அடிப்படைகள் இதில் உள்ள தன்மதிப்பீடு வினா 3 பார்க்க போகிறோம். பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவ வைப்பாடு எழுதுக. முதல் என்ன சேர்மம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மெட்டா டைநைட்ரோ பென்சீன். நமக்கு பென்சின் வளையம்னா 6 வளையங்கள் இருக்கும். அதாவது ஒரு வளையத்தில் 6 கார்பன் இருக்கும். இப்போ 1 2 3 4 5 6 சரியா? எத்தனை கார்பன் இருக்குன்னு எண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது சரியா? பென்சின்னா உள்ள இரட்டை பிணைப்பு ஒன்று விட்டு ஒன்று இருக்கணும். இங்கே 1 இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, தனித்தனியாக ஒன்று விட்டு ஒன்று இருக்கணும் சரியா? இதுதான் என்னது பென்சின் சொல்லுவோம். இந்த வடிவம் பென்சினுடைய வடிவத்தை இப்போது நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து மெட்டா டைநைட்ரோ சரியா? நைட்ரோ குரூப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா NO2 தான் நைட்ரோ குரூப்பு சரியா? இந்த NO2வை ஏதாச்சும் ஒரு இடத்துல எந்த இடத்துலனாலும் போடலாம். NO2ன்னு போட்டுக்கோங்க. ஒரு கார்பனில் இணைஞ்சிருக்கோம் சரியா? இந்த கார்பனில் இணைச்சிட்டா இதில் இந்த பக்கம் நாளும் ஒன்று விட்டு ஒன்று போட்டால் அது மெட்டா, அதாவது இந்த பக்கம் போட்டாலும் ஒன்று விட்டு ஒன்று போட்டால் மெட்டா. அப்போனா இந்த இடத்துல என்ன போடுங்க, NO2ன்னு ஒரு குரூப்பை போடுங்க சரியா? இப்போ இந்த கார்பனுக்கு ஒன்று விட்டு ஒன்று, இது ஒரு கார்பன், 1வது கார்பன்னா 2வது கார்பன் 3வது கார்பனில் இருக்குது சரியா? இப்படி போட்டால் தான் அது என்னது மெட்டா. இதுக்கு இது மெட்டா பொசிஷன் சரியா? இப்போ 2 கார்பன் இருக்கிறதுனால 2 கார்பன்லேயும் NO2 இருக்கிறதுனால 2 NO2 இருந்தால் அது டை சரியா? மெட்டா டைநைட்ரோ பென்சீன் இதோட நேம் சரியா? மெட்டான ஒன்று விட்டு ஒன்றுன்னு அர்த்தம் சரியா? சரி, அடுத்து பாருங்கள். பென்சின் பேரா டைக்ளோரோ பென்சின். அப்போனா பென்சினோருக்கு என்ன வளையம் போடணும்? 6 வளையம் இருக்குதாப்புல, அதாவது 6 கார்பன் இருக்குதாப்புல வளையத்தை போடணும் சரியா? இப்போது இதில் இரட்டை பிணைப்போ ஒன்று விட்டு ஒன்று போடணும் சரியா? இரட்டை பிணைப்போ போட்டாச்சு, ஒன்று விட்டு ஒன்று. இதுதான் என்னது பென்சின். இதில் பேரா குளோரோ அப்படிங்காங்க. ஒரு குளோரின் எந்த இடத்துலனாலும் ஒரு குளோரினை போடுங்க. இதுக்கு பேரானா எதிர்ப்புறம், எதிர்ப்புறத்தில் ஒரு குளோரினை போட்டுருங்க சரியா? இதுதான் பேரா. இதுக்கு இது பேரா, இதுக்கு இது பேரா சரியா? அப்போனா எத்தனை குளோரின் இருக்குது? 2 குளோரின் இருக்கனால பேரா பொசிஷனில் இருக்கனால பேரா. 2 குளோரின் இருந்தால் அது டை, பேரா டைக்ளோரோ பென்சீன் சரியா? அடுத்து பாருங்கள். 1,3 பை ட்ரைமீத்தேல் பென்சீன். அது பென்சின் ரிங்கை போடுங்க. எப்படி ட்ரா பண்ணணும்? பென்சின் ரிங்குது 6 கார்பன் இருக்குதாப்புல என்ன செய்யணும்? ட்ரா பண்ணிடணும் சரியா? ஒன்று விட்டு ஒன்று இரட்டை போடணும். இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு சரியா? இப்படி போட்டுக்கிடணும். ஏதாச்சும் ஒரு கார்பன் மேலே நம்ம எந்த இடம்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கார்பனில் என்ன குரூப்பு கேட்டிருக்காங்க? மெத்தில் குரூப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு கார்பனில் மெத்தில் குரூப்புங்கிறது CH3, அதை போடுங்க. அடுத்து இது ஒன்றா வச்சுக்கோங்க. 1 2 3, 3வது கார்பனில், அதாவது 3வது கார்பனில் அதே குரூப்பை போடுங்க. அடுத்து 4 5, 5வது இடத்துலையும் என்ன போடுங்க? அதே குரூப்பை என்ன செய்யுங்க? CH3ன்னு போட்டுங்க. இதுதான் என்னென்னா 1,3 பை ட்ரைமீத்தேல் பென்சீன் சரியா? பென்சினோட வடிவம்.